பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16 மே 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் பேப்பருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம சேனல் வந்து 15K சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தொட்டுச்சுங்க. கரெக்டாக 16ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணிக்கு. சரிங்களா? அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு வந்து என்றைக்குமே நம்ம சேனலுக்கு தேவைங்க. ஸோ புதுசாக வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்துட்டு இது ஆர்டர் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது இப்படி நான் எடுக்கும்போது சில நேரம் அப்படி மொபைல் ஆடும், திருப்பும்போது சில நேரம் கஷ்டமாக இருக்கும். அது நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் கண்ணு வலிக்குது சார் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. தடங்களுக்கு வருந்துகிறேன். சரிங்களா? அது ஆர்டர் போட்டுட்டேங்க. எங்கேயோ குர்கேயான் ஹரியானா கிட்டேருந்து வருதான் அந்த ஸ்டாண்டு. டில்ட் பண்ணுற மாதிரியே வாங்கியாச்சு. சரிங்களா? ஃபோக்கஸ் பண்ணால் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி, எடுக்கிற மாதிரி. மண்டேலேருந்து உங்களுக்கு வர்ற வீடியோ வந்து பர்ஃபெக்டாக ஷேக் ஆகாமல் க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் அது போக லைட்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுவும் வந்துருங்க கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நன்றி 15K சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த 16 மே 2025. சரிங்க, ரைட்டுங்க. இன்றைக்கி ஹெட்டிங் பார்த்துலாமா? ஹெட்டிங் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கேள்வி. சரியா? அதாவது மொத்தம் 14 கேள்விகள் உச்சநீதிமன்றத்திட்ட குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. அது போக அதுக்கு விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த அதாவது இந்த பிரச்சனை எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஆர்டிகிள் 142 படி இந்த ஆளுநர் வந்து நிறுத்தி வச்சிருந்த 10 மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் அளித்தாங்கல்ல கோர்ட்டு, அவங்களோட தனி பெரும்பான்மையை வந்து அவங்களோட பவரை, எக்ஸிக்யூட்டிவ் பவரை யூஸ் பண்ணி. ஸோ அதுலேருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அதில் வந்து எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 கேள்விகள் வந்து அனுப்பியிருக்காங்க. அதை வந்து ஆர்டிக்கலாக நான் தனியாக எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, தனித்தனியாக ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒவ்வொன்றுக்கு 200 ஆர்டிக்கல் என்ன, 201, 361 எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு தனியாக எடுத்தாச்சு. இப்போது பிரச்சனை எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது 142, 143 142லேருந்து ஆரம்பிக்குது. ஆர்டிகிள் 142 என்ன சொல்லுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்திற்கு அரசியலமைப்பு வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரம். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு மசோதா வந்து ரொம்ப நாள் நிறைவேற்றப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் வந்துட்டு, மசோதா மட்டும் இல்லை, நிறையா தீர்ப்புகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த தீர்ப்பை வந்து டக்குன்னு வழங்கிடலாம். சரியா? 142. இப்போது குடியரசுத் தலைவர் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆர்டிகிள் 200ல டவுட் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 200 என்ன சொல்லுது? மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க, நிறுத்தி வைக்க, பரிசீலனைக்கு அனுப்ப அதிகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த அதிகாரத்தை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி பண்ணி வச்சிட்டீங்க. இத்தனை நாளுக்குள்ளே, அதாவது 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணணும், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திருத்தி வச்சுருக்கீங்க. இது எப்படி கரெக்டாக செல்லுபடி ஆகும் அப்படின்றத சொல்லுங்கன்னு ஆர்டிகிள் 200 படி கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 201 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது அல்லது நிறுத்தி வைப்பது. இது வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிப்பது அல்லது நிறுத்தி வைப்பது. இது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பது அல்லது நிறுத்தி வைப்பது. எது? ஆர்டிகிள் 201. சரி, அப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு படி இந்த ஆர்டிகிள் படி நாங்கள் எப்படி செயல்படணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 143 கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும். அதாவது நீதிமன்றத்துக்கும் குடியரசு தலைவருக்கும் இடையான ஒரு உறவுகளை பற்றி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 143. அப்போ உச்சநீதிமன்றத்தை வந்து குடியரசுத் தலைவர் ஆலோசிக்க அதிகாரம் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் ஆலோசித்து அதை வேணும்னா நாங்கள் நிறுத்தி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொஸ்டின். இன்னொன்று, இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகிளுங்க, 145 கிளாஸ் 3. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிபதிகளோட எண்ணிக்கை, அதாவது நீதிபதிகளோட எண்ணிக்கை மற்றும் அமர்வுகளை பற்றி குறிக்கிறது. இப்போ நீதிபதிகளோட எண்ணிக்கைன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மசோதா இருக்குது, அந்த மசோதா வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய மசோதாவாக இருக்குது, ரொம்ப நாட்கள் விசாரணையில் இருக்குது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 5 நீதிபதிகளாச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 145 கிளாஸ் 3. சரியா? குறைஞ்சபட்சம், அதாவது அதிக விளக்கம் தேவைப்படுற வழக்குகளுக்கு குறைஞ்சபட்சம் 5 நீதிபதிகள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதா என்னன்னா ஆர்டிகிள் 145 கிளாஸ் 3. சரியா? அப்போ அதுபடி நீங்கள் விசாரிக்கலாம்ல, எப்படி உடனே நீங்கள் தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து ஆர்டிகிள் 131 கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான, மாநிலங்களுக்கு இடையான வழக்குகளை விசாரிக்க உதவுது. அதாவது ஒரு வழக்கு, இப்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா
அந்த அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் ஆர்டிகல் 131. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2 மாநிலங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி விசாரிக்கிற ஆர்டிகலும் 131. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ மத்திய மாநில அரசுக்கு பிரச்சனை இருக்கிறதான அந்த மசோதா, அப்போ இந்த 131 படி நீங்கள் சரிவர நீங்கள் விசாரித்து கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்க. சரிங்களா? இது அப்படியே வந்து இந்த ஆர்டிகல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே சரியா? அது அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். அதை தாங்க இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம் முக்கியமான நியூஸ். வேறு முக்கியமான நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் தாங்க இன்னைக்கு. வேறு அதே மாதிரி ஊட்டியில் பெரணி தாவர இல்லத்தை வந்து திறந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? பெரணி செடியோட தாவர இல்லத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சுருக்காரு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த கழிவுநீர் சேமித்து வச்ச டேங்க் வந்து வெடிச்சிருக்கு. அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் நாளைக்கு கொடுப்பாங்க, எப்படி வெடிச்சிச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் பார்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 43% காவல் நிலையங்கள் பெண் அதிகாரிகளோட தலைமையில் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த காவல் நிலையங்களில் 43% பெண் காவல் அதிகாரிகள் தலைமையில் செயல்படுது சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெண் காவலர்கள் சேர்க்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் எப்போ அப்படின்னா 1973. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் பெண் காவலர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1973. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில சிறப்பு திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. பெண் காவலர்கள் வந்து வருகை பதிவு நேரம் காலையில் 7 மணியாக இருக்குது, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 8 மணி ஆக்கியிருக்காங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொன்று என்னென்னா, அவள் திட்டம்ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள் திட்டம்னா என்னென்னா, பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுய பாதுகாப்பு பயிற்சி வழங்குறது. சரியா? ரொம்ப முக்கியமானது. பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுய பாதுகாப்பு பயிற்சி வழங்கும் திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, அவள் திட்டம். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, மிஷன் சக்தி 1090. ஆக்சுவலாக இந்த திட்டம் வந்து நாடு ஃபுல்லாக அமல்படுத்தணும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செயல்படுத்திட்டு வராங்க. இது நாடு ஃபுல்லாக அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மிஷன் சக்தி 1090 ஒன்றும் இல்லைங்க. இது வந்து மகளிர் ஹெல்ப்லைன் நம்பர் தான் இந்த 1090 அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலியமாக நம்ம உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது பேர் தான் என்னென்னா மிஷன் சக்தி. சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்ததுங்க. என்னென்னா, மே 18 PSLV C-61 ராக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணுக்கு செல்லுது. ஸோ என்ன செயற்கைக்கோளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ராக்கெட் வந்து C-61. அந்த செயற்கைக்கோள் பேர் என்ன அப்படின்னா S-09 ரிசார்ட் பிரிவு. சரிங்களா? ரிசார்ட் 1Bக்கான பிரிவு. அதாவது இந்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் என்ன சீரீஸில் விடுவாங்க அப்படின்னா கார்டோசாட், ஸ்காட்சாட், ரிசார்ட். சரியா? இந்த சீரீஸ் வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான். சரியா? அப்போது இது என்ன சீரீஸ் கீழே விடுறாங்க அப்படின்னா ரிசார்ட் 1 அப்படின்ற சீரீஸ் கீழே 18 PSLV C-61 ராக்கெட்டில் செலுத்துகிறாங்க. அது போக வெளிநாடுகளோட 5 சிறிய செயற்கைக்கோள்களும் சேர்த்து இதில் ஏவ போகிறாங்க. ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசத்தில் இருந்து. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து ஃபிடே சர்வதேச ஓப்பன் போட்டி. அதாவது சென்னை காட்டாங்குளத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SRM பல்கலைக்கழகத்தில் முதலாவது ஃபிடே சர்வதேச ரேட்டிங் ஓப்பன் செஸ் போட்டி தொடங்கியிருக்கு. சரிங்களா? அப்போ கேட்பாங்க, ஃபிடே சர்வதேச ரேட்டிங் ஓப்பன் செஸ் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்குது. சரி, அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியங்க. இத்தாலி கோப்பை கால்பந்து. அதாவது இத்தாலி கோப்பைலாம் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பொலக்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி இருக்காங்க. இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு அணி, பொலாக்னா அப்படின்ற அணி 51 வருஷம் கழிச்சு வந்து ஜெயிச்சிருக்காங்கங்க இந்த இத்தாலி கோப்பை கால்பந்து வந்து பார்த்தீங்கன்னா 51 வருஷம் கழிச்சு பொலக்னா அப்படின்ற அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கேட்பாங்க, 51 வருஷம் கழிச்சு ஜெயிச்சதுனால இத்தாலி கோப்பை கால்பந்து என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பொலக்னா அணி. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், 15
16K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மிக்க நன்றிங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் எது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாலிட்டியில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வந்துடும் சரிங்களா? மண்டே வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டாண்டு வந்தோடனே நான் ஃபுல் ஃபெச்சராக நடத்த ஆரம்பிச்சிடுறேங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆனால் கூட இந்த லைட் ஆஃப் ஆயிடுது. இன்றைக்கி வந்து பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு லைட்டு. ஸோ அந்த லைட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. மண்டே வந்துடும். மண்டேலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக நல்ல கிளாரிட்டியோட கண்டிப்பாக கொடுத்துருவோம். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. நன்றி.